வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். வக்ஃப் சட்டம் நிறைவேற்றியது ஏழை முஸ்லிம்களுக்கும் சமூக பொருளாதார நீதியை வழங்கும், வெளிப்படை தன்மைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. நாடாளுமன்றத்தில் வக்ஃப் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் வரலாற்று சிறப்பு மிக்கது. முஸ்லிம் குழந்தைகள், பெண்கள், ஏழைகள் ஆகியோருக்கும் பயனளிக்கும் என்று அமித்ஷா கருத்து. நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறுவது தொடர்பாக ஏப்ரல் 9ஆம் நாள் அனைத்துக் கட்சி கூட்டம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மியான்மருக்கு 2 கோடி அமெரிக்க டாலரை மனிதநேய உதவியாக வழங்குகிறது குவாட் அமைப்பு. மீட்பு நிவாரண பணிகளுக்கு மருத்துவ குழுவினரையும் அனுப்பியுள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். வக்ஃப் சட்ட திருத்தம் முன்வரைவு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. விளிம்பு நிலையில் உள்ள வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட ஏழை முஸ்லிம்களுக்கு வெளிப்படைத்தன்மை, வளர்ச்சி ஆகியவற்றுடன் சமூக பொருளாதார நீதியையும் வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பல பத்தாண்டுகளாக வக்ஃப் அமைப்பில் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்பாண்மையும் இல்லை என்றும், அதனால் முஸ்லிம் பெண்கள், ஏழை முஸ்லிம்கள் ஆகியோரின் நலன்கள் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது வெளிப்படைத்தன்மைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் வக்ஃப் திருத்த சட்டம் முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட நாள் வரலாற்றில் சிறப்பு மிக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். வக்ஃப் சட்ட திருத்த முன்வரைவு புதனன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் அதற்கு ஆதரவாக 288 வாக்குகளும் எதிராக 232 வாக்குகளும் பதிவாகின. இந்த நிலையில் நேற்று மாநிலங்களவையிலும் இந்த சட்டம் முன்வரைவு நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவையில் இந்த சட்டம் முன்வரைவுக்கு 128 பேர் ஆதரவு தெரிவித்தனர், 95 பேர் எதிர்ப்பு தெரிவித்தனர். வக்ஃப் சட்ட திருத்தம் முன்வரைவு நிறைவேற்றப்பட்டது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பல ஆண்டுகளாக சமூகத்தில் நிலவிய அநீதி, ஊழல் ஆகியவற்றிற்கு முடிவு கட்ட நீதி, சமத்துவம் ஆகியவற்றின் தொடக்கமாக இந்நாள் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வக்ஃப் திருத்த சட்டத்தின் மூலமாக வக்ஃப் வாரியங்களும் வக்ஃப் சொத்துக்களும் பொறுப்பாண்மை மிக்கவனாகவும் வெளிப்படைத்தன்மை கொண்டவையாகவும் ஆகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள குழந்தைகள், பெண்கள், ஏழைகள் ஆகியோருக்கு இது பயனளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். கோடிக்கணக்கான ஏழைகளும் நீதி வழங்கும் இந்த சட்டம் முன்வரைவை நிறைவேற்றுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி, சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, அரசியல் கட்சியினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறுவது தொடர்பாக ஏப்ரல் 9ஆம் நாள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசிய அவர், நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரி தமிழக அரசு நிறைவேற்றிய மசோதாவை மத்திய அரசு மறுத்துள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு மறுத்துவிட்டாலும் தமிழ்நாடு அரசின் சட்ட போராட்டம் தொடரும் என்று அறிவித்தார். மத்திய அரசு எழுப்பியிருந்த அனைத்து வினாக்களுக்கும் பதிலளித்த பிறகு மசோதாவை நிராகரித்திருப்பதும் ஏதேஸ் அதிகார போக்கை காட்டுவதாக ஸ்டாலின் தெரிவித்தார். நீட் தேர்வு முறையை அகற்றும் நமது போராட்டம் எந்த வகையிலும் முடிவு பெறவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய 4 நாடுகள் அடங்கிய குவாட் அமைப்பு நிலநடுக்கத்தால் பேரழிவை சந்தித்துள்ள மியான்மருக்கு 2 கோடி அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்பில் 170 கோடி ரூபாயை மனிதநேய உதவியாக வழங்குவதாக அறிவித்துள்ளது. மியான்மரில் மார்ச் 28ஆம் நாள் ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கத்தால் 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வீடுகள், கட்டிடங்கள் இடிந்ததில் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பேரிழப்பில் இருந்து மீள்வதற்கு உதவி செய்யுமாறு மியான்மர் உலக நாடுகளுடன் வேண்டியுள்ளது. இதை ஏற்று பல்வேறு நாடுகளும் நிதி உதவி, பொருளுதவி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் நாடுகள் அடங்கிய குவாட் அமைப்பு மியான்மருக்கு உதவி பொருட்களையும் மருத்துவ குழுக்களையும் அனுப்பி வைத்துள்ளது. 170 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மனிதநேய உதவியாக வழங்குவதாகவும் குவாட் அமைப்பு அறிவித்துள்ளது. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
கோவையில் உள்ள மருதமலை முருகன் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது. காலை 8:30 மணிக்கு ராஜகோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு பின்னர் ஒவ்வொரு கோவிலிலும் உள்ள கலசங்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டது. பக்தர்கள் குடமுழுக்கு விழாவை பார்வையிடுவதற்கு ஏதுவாக 10 LED திரைகள் அமைக்கப்பட்டன. மருதமலை அடிவாரம் முதல் முருகன் கோவில் வரை 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் கோவை மட்டுமல்லாமல் அண்டை மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நடிகர் மனோஜ்குமாரின் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், புகழ்பெற்ற நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான மனோஜ்குமாரின் மறைவு ஆழ்ந்த வருத்தம் அளிப்பதாகவும் அவரது படைப்புகள் தேசிய பெருமையின் உணர்வை தூண்டினர், அது மேலும் தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று அவர் கூறினார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பட்டினப்பாக்கத்தில் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை கண்டித்து தவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வக்பு வாரிய திருத்த மசோதா மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கிடையே நேற்று நள்ளிரவில் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கிடையே மத்திய அரசின் வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் இன்று போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருந்தது. அதன்படி வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இன்று தவேகா போராட்டம் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தவேகா அலுவலகம் அருகில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது திடீரென தவேகாவினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை பட்டினப்பாக்கத்தில் 10 நிமிடங்கள் மட்டும் தவேகா போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி அளித்தனர். போராட்டத்திற்காக மேடை போட தவேகாவினர் அனுமதி கேட்ட நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் பட்டினப்பாக்கத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். +2 பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்று தொடங்கியது. +2, +1 வகுப்புக்கான பொதுத் தேர்வு தொடங்கி நிறைவு பெற்ற நிலையில் தற்போது SSLC வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் +2 பொதுத் தேர்வு கடந்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. அந்த தேர்வை சுமார் 8 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதியிருந்தனர். இந்த நிலையில் +2 பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்று தொடங்க உள்ள நிலையில் வருகின்ற 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளனர். இதற்காக மாநிலம் முழுவதும் 83 முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் சுமார் 46,000 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஈடுபட இருப்பதாகவும் விடைத்தாள் திருத்தும் பணி முடிய மதிப்பெண்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு ஏற்கனவே திட்டமிட்டபடி மே 19ஆம் தேதி தேர்வு முடிவை வெளியிடும் வகையில் திட்டமிட்டு பணிகள் நடப்பதாகவும் கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். திருவெற்றியூர் ரயில் நிலையத்தில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மர்ம இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை திருவெற்றியூரைச் சேர்ந்த 22 வயது இளம்பெண் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். அவர் வேலையை முடித்து சென்னை கடற்கரையில் இருந்து மின்சார ரயிலில் திருவெற்றியூர் வந்தார். பின்னர் திருவெற்றியூர் ரயில் நிலையத்தில் இறங்கி நடைமேடையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மர்ம இளைஞர் ஒருவர் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார். அதிர்ச்சியடைந்த இளம்பெண் இளைஞரை தாக்கியதுடன் கூச்சலிட்டதை அடுத்து சத்தம் கேட்டு சக பயணிகள் ஓடி வந்ததால் அந்த இளைஞர் தப்பி ஓடிவிட்டார். இது குறித்து கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து மர்ம இளைஞரை தேடி வருகின்றனர். கோவையில் வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் உக்கடம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு சார்பில் மத்திய அரசின் வக்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்தும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை துறை தலைவர் முகமது ஆரிப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மசோதாவை திரும்ப பெறவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் எனவும் நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை மேற்கொள்வோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் புகைப்படங்களை கிழித்து எதிர்ப்பை தெரிவித்தனர். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த சட்டம் இஸ்லாமிய மக்களின் சொத்துக்களை கொள்ளையடிக்கவும் வக்ஃபு என்ற அமைப்பை இல்லாமல் செய்யவும்
பாஜகவால் கொண்டுவரப்பட்டுள்ள ஒரு கருப்பு சட்டம். நேற்றைய தினம் எங்களை பொறுத்தவரை ஒரு கருப்பு நாளாக கருதுகின்றோம். ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாக இந்த சட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அரசியலமைப்பு கொடுத்துள்ள அனைத்து மக்களுக்கான உரிமைகள் இதில் மீறப்பட்டிருக்கின்றது. நமக்கு இஷ்டப்பட்ட மதத்தை பின்பற்றவும் மத சுதந்திரங்களையும் இது கேள்விக்குறியாக்கின்றிருக்கின்றது. எனவே இந்த சட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்தின் மூலம் அணுகுவோம். தேனியில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் முதியோர் ஒருவர் கோரிக்கை மனு அளித்துள்ளார். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அருகே மதிசூனை கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் சாமி கண்ணு கூலி தொழிலாளியான இவர் கடந்த 40 ஆண்டுகளாக தனக்கு சொந்தமான 2 சென்ட் நந்தம் புறம்போக்கு நிலத்தில் அவரது மனைவியுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் முதியவர்தான் வசிக்கும் நிலத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் வருவாய் அலுவலர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் கிராமத்தில் வேறு சமூகத்தைச் சேர்ந்த சிலர்தான் செலுத்திய கிராமம் மற்றும் மின் வாரியங்களுக்கு ரசீது கொடுக்காமல் அளக்களித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தான் வசித்து வரும் நிலத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் என்று தேனி மாவட்ட ஆட்சியரிடம் முதியவர் சாமி கண்ணு கோரிக்கை மனு அளித்தார். புதுக்கோட்டையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் புகார் மனு அளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளாள விடுதி பகுதியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பரமசிவம் இவர் மத்திய அரசின் 100 நாள் வேலை திட்டத்தில் திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் பலர் மோசடிகளை செய்துள்ளதாக அண்ணாமலை கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் பரமசிவம் புகார் மனு அளித்துள்ளார். மேலும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் அண்ணாமலை மீது வழக்கு தொடரப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அது அண்ணாமலை 30 தேதி கடந்த 30ஆம் தேதி ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியை பார்த்தேன். அந்த பேட்டியில் திமுக தலைவர்கள் அத்தனை பேரும் 100 நாள் வேலையில் திருட்டுத்தனம் பண்ணிட்டாங்க, அவங்கள பிடிச்சி திகார் ஜெயிலில் போடணும், திகார் ஜெயிலில் போட்டால் 4 ஜெயில் வேணும் அப்படின்னு ஒரு அவதூறான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அதாவது 100 நாள் வேலை என்பது ஏழை எளிய மக்களுக்காக மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் தொடங்கப்பட்ட ஒரு பணி. அது நேரடியாக ஒன்றிய அரசின் மேற்பார்வையில் நடைபெறுகின்ற பணி. அந்த பணியை மேற்பார்வையிட பணிதள பொறுப்பாளர், ஊராட்சி செயலாளர், ஆணையர் ஆகியோர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் அந்த பணியை மேற்பார்வையிடுவார்கள். அந்த பணியை மேற்பார்வையிட்டு அவர்கள் வேலை செய்தவர்களுக்கு முறையான சம்பளங்கள் ஒன்றிய அரசின் சார்பிலே தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலே போடப்படும். வேலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் போட்டா ஜியோ அமைப்பினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே போட்டா ஜியோ அமைப்பினர், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாவட்ட செயலாளர் குப்புராம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் மற்றும் தலைமை செயலகம் முதல் அனைத்தும் அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டமைப்பின் சார்பாக இன்றைய மாநில முடிவின்படி இன்றைய மாவட்ட அளவிலான ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. 10 அம்ச கோரிக்கைகளான இந்த தமிழ்நாடு அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு பெருந்தளவான அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் அடுத்த கட்டமாக 25ஆம் ஆண்டு சென்னையில் மாபெரும் தர்ணா போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளோம். கோரிக்கைகள் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருதல், சரண்டர் விடுப்பை பணமாக்க கொடுத்தல், காலமுறை சத்துணவு பணியாளர், அங்கன்வாடி, நூலகர்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்குதல், ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடை களைதல், ஊக்க ஊதிய திரும்ப கொடுத்தல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரியாங்குப்பம் காவல் நிலையம் எதிரே போலீசாரை கண்டித்து முன்னாள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் காவல்துறையின் உதவியுடன் நில அபகரிப்புகள் நடைபெறுவது குறித்து புகார் அளிக்க வந்த ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதராஜனை தாக்கியதாக போலீசார் கலையரசனை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஆய்வாளர் திரு கலைச்செல்வன் அவர்கள் அவரை கன்னத்தில் அறிந்தது மட்டுமல்லாமல் அவரை தகாத வார்த்தையால் பேசியது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையை தலைமை காவல் தலைவருக்கு அதிகாரிக்கு கொடுத்திருக்கிறோம். இங்கு எங்களுடைய போராட்டம் 2 தினங்களுக்கு முன்பு எங்களுடைய போராட்டம் வேறு விதமாக ஒரு சிலரால் சித்தரிக்கப்படுகிறது. எங்களுடைய போராட்டம் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டன் அமுதரசன் அவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து தானே தவிர எந்த குற்றவாளிகளுக்கும் ஆதரவாக இல்லை. நாங்கள் எந்த குற்றவாளிகளுக்காகவும் சிபாரிசு செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் எந்த குற்றவாளிகளையும் காப்பாற்றுகிறவர்கள் அல்ல. நாங்கள் எந்த குற்றவாளிகளையும் எங்களுடைய வீட்டிலே வைத்துக் கொள்கிறவர்கள் அல்ல. இது எல்லோருக்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் நியாயத்திற்கும் நீதிக்கும் தான் போராடும். சேலம் பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் தகராறில் ஈடுபட்ட 4 கவுன்சிலர்களை மன்ற தலைவர் கவிதா இடைநீக்கம் செய்துள்ளார். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே தம்மம்பட்டி பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் பேரூராட்சி தலைவர் கவிதா தலைமையில் மன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த கூட்டத்தில் வார்டு உறுப்பினர் செந்தில் என்பவர் மீது தண்ணீர் பாட்டில்களை வீசி தகராறில் ஈடுபட்ட திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் களிய வரதராஜன், திருசெல்வன், நடராஜ், வரதராஜன் 4 மீது தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் விதிகளின்படி 2 பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதில் இருந்து இடைநீக்கம் செய்யப்படுவதாக பேரூராட்சி மன்ற தலைவர் கவிதா கூறியுள்ளார். குடியாத்தம் அருகே இலவச வீட்டுமனைக்கான பட்டா வழங்க கோரி தமிழக அரசிடம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமங்களில் சுமார் 100க்கு மேற்பட்ட மக்கள் அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் மக்கள் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் வீட்டுக்கான பட்டா மற்றும் ஆவணங்கள் ஏதாவது இன்றி வசித்து வருவதாகவும் இதனால் வீடுகள் மீது கடன் உதவி பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் தமிழக அரசு மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தியும் குடிநீர், கால்நடை மருத்துவமனை, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊராட்சி மன்ற தலைவர் ஆன பின்னாடி இந்த ஊராட்சியில் உப்பு தண்ணீர் இருந்துச்சு. அதை நாங்கள் பின்னாடி காலத்துக்கு தான் நாங்கள் குடிநீரை மாற்றி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி கமரமட்டி கிராமத்தில் கழிவுநீர் காவாவே இல்லாத இருந்துச்சு. நாங்கள் பின்னாடி கழிவுநீர் காவா அமைச்சு கொடுத்துருக்குறோம். இந்த நலத்திட்டம்லாம் நாங்கள் பின்னாடி தான் முயற்சி பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் நிறையா திட்டங்களை நாங்கள் பண்ணணும். உடனே மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு இந்த பட்டாவை மாற்றி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி உடனடியாக இந்த மக்கள் கோரிய தீர்க்கணும் என்றது மிகவும் தாழ்மையுடன் சொல்லுறேன். உள்ளி ஊராட்சியில் விவசாயிங்க அதிகமாக இருக்கிற காரணத்தால் ஒரு 3000 கால்நடைகள் உள்ளது. இந்த கால்நடை மருத்துவம் உள்ளி ஊராட்சியில் இல்லாத காரணத்தால் ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ராசம்பட்டி இந்த கிராமத்தில் கால்நடை உள்ளது. இவ்வளோ தொலைவு கால்நடையை ஏற்றின்னு போக முடியாத காரணத்தால் உள்ளி ஊராட்சியில் கால்நடையை மிகவும் அவசியம்னு மாவட்ட நிர்வாகத்தை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட ஆட்சியர் இதில் முறையிட்டு உடனடியாக உள்ளி ஊராட்சியில் ஒரு கால்நடை வேணும்னு நாங்கள் முன்கூட்டியே கூட கேட்டிருக்கிறோம். நாங்கள் மக்கள் முதல்வர் முகாமில் கூட நாங்கள் மனு கொடுத்துருக்கிறோம். உடனடியாக இதை முயற்சி பண்ணி கேட்டுக் கொடுக்கணும் என்று மிகவும் தாழ்மையுடன். மணிப்பூரில் கலவரம் காரணமாக காயமடைந்த மக்களுக்கு சிகிச்சை அளித்த சென்னை தனியார் மருத்துவமனை மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளது. மணிப்பூரில் இரு சமூகத்தினர் இடையே ஏற்பட்ட மோதலால் 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள சவிதா மருத்துவமனை மருத்துவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவி செய்ய மணிப்பூர் சென்றுள்ளனர். மருத்துவ முகாம்கள் போடப்பட்டு 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட உதவியாளர்கள் சேர்ந்து காயமடைந்த மக்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கினர். களப்பணியில் ஈடுபட்ட
இவர்களுக்கு மணிப்பூர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பாராட்டியுள்ளார். கரூர் மாவட்டத்தில் நடைபெறும் காவிரி குண்டாறு திட்டத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மனு அளித்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயபுரம் தாலுகா மாயனூர் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை கட்டப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. இந்த அணையில் 1 TMC வரை தண்ணீர் சேமிக்க முடியும் என்பதால் எப்போதும் இங்கு மீன்கள் விற்பனை பரபரப்பாக உள்ளது. இந்த நிலையில் இப்பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட மீனவர்களும் அவர்களை சார்ந்து 500 தொழிலாளர்களும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது உபரியாக கடலுக்கு செல்லும் நீரை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வது காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் மீனவர்கள் இப்பகுதியில் மீன்பிடி தொழில் செய்யக்கூடாது என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனால் தவித்து வரும் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கரூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மீனவர்கள் மனு அளித்தனர். இது தொடர்பாக மீனவர்களின் பிரதிநிதி ராம் தெரிவிக்கையில், கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் தாலுகா மாயனூர்லேருந்து வந்திருக்காங்க. 1500 பேர் மீனவர் இருக்காருங்க. இந்த மீனை உயிரோட பிடிச்சி நாங்கள் தண்ணிக்குள்ளே தான் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ குண்டார் திட்டம்னு சொல்லி வந்து நாங்கள் மீன் பிடிச்செல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு மீன் உயிரோட வச்சு தாங்க நாங்கள் விற்கணும். செத்துட்டா இந்த மாயனூருக்கு அந்த மீனுக்கு மதிப்பே கிடையாதுங்க. இதுக்காண்டி நாங்கள் கோரிக்கை கேட்டு இங்கே கரூர் மாவட்டத்துக்கு ஆட்சியாளருக்கு வந்திருக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு 20 நாளையில் இந்த வேலை முடிஞ்சிருங்கிறாங்க. அதே இடத்துல வந்துங்க தண்ணி வசதியோட ஒரு ஓரமாக அந்த இடத்துல 20 நாளைக்கு வச்சு விற்கிற மாதிரி வேலை பண்ணி கொடுத்தாங்கன்னா மறுபடியும் வேலை முடிஞ்சோடனே நாங்கள் மறுபடியும் தண்ணிக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி எங்களுக்கு இடம் கொடுங்க. கடை எடுக்க சொல்லிட்டாங்க சார். BWO கிட்ட போய் ஜெயிக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் நீங்கள் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுங்க. மனு கொடுத்துட்டு அங்கே என்னன்னு பேசிட்டு வந்து பாருங்க. மத்திய அரசு ஓய்வூதியர்களை பாதிக்கும் வகையில் நிறைவேற்றியுள்ள ஓய்வூதிய சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடியில் ஓய்வூதிய அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கடந்த மார்ச் 25ஆம் தேதி ஓய்வூதியர்களின் ஓய்வூதியத்தை குறைத்திடும் நிதி மசோதாவை நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் ஆட்சேபனை இடையே விவாதங்கள் எதுவுமின்றி சட்ட திருத்தத்தினை நிறைவேற்றியுள்ளது. இந்த சட்ட திருத்தம் காரணமாக மத்திய மாநில அரசு பணிகளில் பணிபுரிந்த ஓய்வூதியர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. எனவே ஓய்வூதியம் பெறும் ஊழியர்களை பாதிக்கும் சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடியில் மத்திய மாநில அரசு மற்றும் பொதுப்பணித்துறை ஓய்வூதியர்கள் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஓய்வூதியதாரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று BSNL அலுவலகம் முன்பு ஓய்வூதியதாரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எளம்பாக்கம் ஆனைக்குன்னம் இடையே ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட தார் சாலை சேதமடைந்துள்ளதால் மீண்டும் சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் எளம்பாக்கத்திலிருந்து ஆனைக்குன்னம் வழியாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரத்தி வரை செல்லும் மாநில நெடுஞ்சாலை மிகவும் சேதமடைந்து வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு குண்டும் குழியுமாக காணப்பட்டது. இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் எளம்பாக்கம் ஆனைக்குன்னம் இடையே சாலை சீரமைக்கும் பணி அவசர கதியில் போடப்பட்டது. தற்போது சீரமைக்கப்பட்ட சாலை முழுவதும் விரிசல் ஏற்பட்டு பள்ளங்கள் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் பல லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்ட தார் சாலையில் மீண்டும் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் கார்த்திக் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குலசேகரனப்பட்டினத்தில் அமையும் ராக்கெட் ஏவுதளத்தில் சிறிய ரக ராக்கெட்டுகள் தினமும் விண்ணில் செலுத்த வாய்ப்புகள் அதிகம் என்று மதுரையில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். மதுரை தியாகராஜ பொறியியல் கல்லூரியின் 67வது ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி தலைவர் ஹரி தியாகராஜன் தலைமை வகித்தார். விழாவில் பங்கேற்றவர்களை கல்லூரி முதல்வர் அசோக்குமார் வரவேற்றார். விழாவில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். விழாவின் இறுதியில் மயில்சாமி அண்ணாதுரை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது குலசேகரனப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் பணிகள் விரைவாக நடைபெறுகிறது எனவும் அங்கு ராக்கெட் விண்ணில்
ஏவுவதற்கான இடவசதி, தண்ணீர் தொழில்நுட்ப வசதி, மின்சாரம், செய்தி பரிமாற்றம் போன்றவை தடையில்லாமல் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், அதிகபட்சமாக 1.5 வருடங்களில் பணி முடிவடைந்து விடும் நிலையில் சிறிய ரக ராக்கெட் குலசேகரணப்பட்டினத்தில் இருந்து ஏவ முடியும் என்றும், ஹரிகோட்டா போன்ற ராக்கெட் ஏவுதளங்களில் மிகப்பெரிய ராக்கெட் மட்டும் செலுத்த முடியும் என்றும், ஆனால் குலசேகரணப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் உருவானால் தினமும் விமான நிலையத்தில் இருந்து விமானங்கள் செலுத்துவதை போன்று இங்கிருந்து தினமும் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளையும் செலுத்த முடியும் எனவும் இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். அமைப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதே பக்கத்திலேயே தமிழக அரசு ஒரு 2000 ஏக்கரில் ஸ்பேஸ் பார்க் அப்படிங்கிற மாதிரி உருவாக்குறாங்க. அதனால் இந்த சிறிய வகை செயற்கைக்கோள்களை செய்கிறதும், சிறிய வகையான ஏவுகணைகள் செய்கிறதும், அதற்கான எரிபொருளை அங்கேயே கொண்டு வர்றதும், இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ சிறியரிக்கோட்டாவில் எப்படி வேறு வகையில் பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி மற்ற இடத்துலேருந்து கொண்டு வரதை வச்சு தான் நான் அனுப்புகிறோம். அதை இப்போ அடிக்க தினம் அனுப்பணும் அப்படிங்கிறவள அது மாதிரி கொண்டு வந்துட முடியாது. அது இல்லாமல் அதுக்கான செலவும் அதிகமாகுது. அது இல்லாமல் எல்லாமே அங்கேயே பண்ணோம்னா நம்ம இப்போ இது சிக்கனமாக செய்ய முடியும். மகாராஷ்டிராவிலிருந்து சேலத்திற்கு குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்த பெங்களூரைச் சேர்ந்த வாலிபர் உட்பட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களிலிருந்து கர்நாடகா வழியாக சேலத்திற்கு குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதாக சேலம் தெற்கு சரக துணை ஆணையர் வேல்முருகனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் தனிப்படை காவல்துறையினர் இரவு நேரத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு நிலையில் நின்று கொண்டிருந்த மணியனூரைச் சேர்ந்த லிங்கராஜ் சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை நடத்தினர். லிங்கராஜ் அளித்த தகவலின் பேரில் குட்கா பொருட்களை கடத்தி வந்த 2 ஈகோ வேன், ஒரு சொகுசு கார் ஆகியவற்றை நிறுத்தி சுற்றி வளைத்து காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அதில் 33 மூட்டைகளில் 1320 கிலோ குட்கா, ஹான்ஸ் புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கடத்தி வந்த ஓமலூரைச் சேர்ந்த அகத் கே ஆரா, தோப்பூரைச் சேர்ந்த முத்துக்குமார், பெங்களூரைச் சேர்ந்த சம்பளால், சேலத்தைச் சேர்ந்த மோகன், சுல்தான் உள்ளிட்ட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனை மற்றும் சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறையை கண்டித்து திருநள்ளாறு பகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனை மற்றும் சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை உள்ளதை கண்டித்து காரைக்கால் கும்பகோணம் சாலையில் செவிலியர்கள், ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது அரசு மருத்துவமனை மற்றும் சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையில் 4 கோடி மதிப்புள்ள திமிங்கலம் எச்சம் விற்க முயன்ற 3வரை வனத்துறையினர் கைது செய்தனர். சென்னை வேளச்சேரியில் உள்ள வனசரக தலைமையகத்திற்கு திமிங்கலம் எச்சம் விற்பனை செய்ய உள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் வனத்துறையினர் கண்காணிப்பு சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான இருந்த 3 பேரிடம் நடத்திய விசாரணையில் நன்மங்கலத்தைச் சேர்ந்த கணேசன், மயிலாப்பூரைச் சேர்ந்த ஆறுமுகம், திருக்கோவிலூரைச் சேர்ந்த செந்தில்குமார் ஆகிய 3வரும் திமிங்கலம் எச்சம் விற்பனை செய்ய வந்தது தெரியவந்தது. இதன் காரணமாக 3வரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 4 கிலோ 161 கிராம் எடை கொண்ட திமிங்கலம் எச்சத்தை மீட்டனர். மேலும் இது தொடர்பாக ஸ்ரீதரன் என்பவரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். உளுந்தூர்பேட்டையில் தாம்பலம் தட்டில் வெத்தலை பாக்கு வைத்து மனு கொடுக்க வந்த கிராம மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்திற்குட்பட்ட திருநாவலூர், பாக்கிள்ளனூர், ஆரிநத்தம், சின்னமானோடை, சேர்ந்த நாடு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆதி திராவிடர் மக்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பட்டா கேட்டு கோரிக்கை மனு அளித்தனர். இதில் அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டாவை கிராம வருவாய் கணக்கில் பதிவேற்றம் செய்ய வலியுறுத்தியும், வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டியும், தாம்பலம் தட்டில் வெத்தலை பாக்கு, பூ, பழம் வைத்து சீர்வரிசையுடன் வட்டாட்சியர் அலுவலகத்தை நோக்கி சென்றனர். தகவலறிந்து வந்த போலீசார் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள்.
ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை லக்னோ அணிகள் மோத உள்ளனர். 10 அணிகள் இடையிலான 18வது ஐபிஎல் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் இதுவரை 15 லீக் ஆட்டங்கள் நடந்து முடிந்துள்ளன. இந்த நிலையில் இந்த தொடரில் லக்னோவில் இன்று நடைபெறும் 16வது லீக் ஆட்டத்தில் ரிஷப் பண்ட் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் அணி ஹார்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இவ்விரு அணிகளும் இதுவரை 6 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றனர். இதில் 5 ஆட்டங்களில் லக்னோவும் 1இல் மும்பையும் வெற்றி பெற்றுள்ளனர். இந்திய நேரப்படி ஆட்டம் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 67,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 160 ரூபாய் குறைந்து 8,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,280 ரூபாய் குறைந்து 67,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 73,312 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 765 புள்ளிகள் குறைந்து 75,529 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 271 புள்ளிகள் குறைந்து 22,978 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வக்ஃப் சட்டம் நிறைவேற்றியது ஏழை முஸ்லிம்களுக்கும் சமூக பொருளாதார நீதியை வழங்கும், வெளிப்படை தன்மைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. நாடாளுமன்றத்தில் வக்ஃப் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் வரலாற்று சிறப்பு மிக்கது. முஸ்லிம் குழந்தைகள், பெண்கள், ஏழைகள் ஆகியோருக்கும் பயனளிக்கும் என்று அமித்ஷா கருத்து. நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறுவது தொடர்பாக ஏப்ரல் 9ஆம் நாள் அனைத்து கட்சி கூட்டம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மியான்மருக்கு 2 கோடி அமெரிக்க டாலரை மனிதநேய உதவியாக வழங்குகிறது குவாட் அமைப்பு. மீட்பு நிவாரண பணிகளுக்கு மருத்துவ குழுவினரையும் அனுப்பியுள்ளதாக தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.